ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம கோழிகளுக்கு வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிகளுக்கு பொதுவாக வரக்கூடிய நோய்களும் அதை நம்ம எப்படி அதை பார்த்தோன்னே இந்த நோய் தான்றதை கண்டுபிடிக்கிறது, அதை தடுக்கும் முறை தாங்க நான் பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் அனைத்து வகையான நோய்களும் சொல்லியிருக்கோம், அதுக்கான தடுப்பு முறைகளும் சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தெரிய வருங்க. நீங்கள் புதுசாக ஒருத்தவங்க கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மைக்கே யூஸாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம கோழிகளுக்கு பொதுவாகவே நோய்கள் அப்படின்னா பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய்கள் எல்லாமே முதல்ல எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் இவை 3 நாளாக தாங்க வர்றது. இந்த வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் இவை ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக சுத்தமில்லாத தண்ணீர் கொடுக்கறது, தீவனம் சரியான முறையில் கொடுக்கல, அசுத்தமான தீவனத்தை கொடுக்குறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த நோய்கள் நம்மளுக்கு கோழிக்கு வருங்க. அதனால தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டு நம்ம ஏன் இதை நம்ம வளர்க்கணும், இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இதை ஈஸியாக நம்ம வளர்க்கலாங்க. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இப்போ நம்ம இதில் என்னென்னா முக்கியமான நோய்கள் யாருன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. முக்கியமான நோய் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராணிக்கேட்டு, கோழிக்கு அம்மை போடுறது, அப்புறம் காய்ச்சல் நோய், அப்புறம் கோழிக்கே கழிச்சல்லாம் நோய் வரும், கழிச்சல். அடுத்து மூச்சு திணறல் வரும். அடுத்து சுவாச நோய்கள் வருங்க. அப்புறம் கோழிக்கு காலரா, அப்புறம் மார்க்ஸ் நோய், இந்த மாதிரி பல நோய்கள்லாம் தாங்க இப்போ வரப்போகுது. ஒரு 5 நோய்களை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட தடுப்பு முறைகளை பற்றியும் பார்க்கலாங்க. இப்போ அதாவது இந்த ராணிக்கேட் நோய், இந்த ராணிக்கேட் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நம்ம வைரஸ்னால தான் ராணிக்கேட் வர்றதேங்க. இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கு கண்டிப்பாக இருமல் இருக்கும். அது நம்ம வாட்ச் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இருமல்னால் நம்மளை மாதிரி அவங்க இரும மாட்டாங்க. அதோட சிம்டம்ஸ் வாயை ஹான்னு அப்படியே திறந்து பண்ணுவாங்க. அது பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இருமல். தும்மலும் அதே மாதிரி தான். கோழி குஞ்சுங்களோ இல்லை கோழிங்களோ ஒரு மாதிரி அவங்க வாய்க்கிட்ட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சுளிப்பாங்க. அதை வச்சே நீங்கள் தும்மல் கண்டுபிடிச்சிக்கலாம். சுவாச கோளாறு எப்படின்னா, கோழி வானத்தை பார்த்த மாதிரி ஹா அப்படி செய்வாங்க. அப்படின்றபோது இது சுவாச கோளாறுங்க. இன்னொன்று பச்சையான வயிற்றுப்போக்கு. பச்சையான வயிற்றுப்போக்குனாலே நம்ம கழிவில் கண்டுபிடிச்சிடலாங்க. இதுதான் அடிப்படையான இதுதான் நம்ம இதை வச்சு ராணிக்கேட் நோயின்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ராணிக்கேட்டில் பெரிய இம்பார்ட்டனே அதிகப்படியான கோழிகளோட இறப்பு வருங்க. அந்த இறப்பு வரும்போதே நம்ம இதுதான் ராணிக்கேட் நோயின்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான இந்த ராணிக்கேட்டை நம்ம எப்படி தடுக்கன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. அதாவது தடுக்கும் முறையில். இப்போ நம்ம கோழிகளோட நோய்களை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கு அம்மை வருங்க. கோழி அம்மை வரும்போது அதாவது எதுக்குன்னா, அதிகமான வெப்பம் இருக்குது. இப்போ நீங்கள் கோழி கூண்டில் ஒரு 10 கோழி அடைக்கிறதுல ஒரு 20 கோழியை நீங்கள் அடைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கோழிங்களுக்கு அம்மை வர்றதுக்கான முழுக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒரு கோழி தூங்குது, நைட்டில் தூங்குறாங்கன்னா அடுத்த கோழி தூங்குறதுல கரெக்டாக ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் கோழியோட அந்த கூண்டுங்களை நீங்கள் செட் பண்ணணுங்க. அப்படின்றபோது இந்த அம்மையை நம்ம கண்டிப்பாக அதில் ஸ்டாப் பண்ண முடியும். இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தலையில் வெள்ளை அல்லது சிவப்பு புள்ளிகள் இருக்குங்க தலையில். அப்புறம் அவங்க உடம்புல ரோமம் இல்லாத இடத்துல எப்படி இருக்குன்னா, மருனா நம்ம மனிதர்களுக்கு ஏற்படும் இல்லையா, அது மாதிரி மருக்கள் ஏற்பட்டாலே அதுதாங்க கோழியோட அம்மை. இதை வச்சே நீங்கள் கோழியோட அம்மையை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கழிச்சல் நோய். கழிச்சல் யாரால் வர்றது அப்படின்னா, பொதுவாகவே கழிச்சல்கள் ஒட்டுண்ணிகளால் தாங்க ஏற்படுகிறது. இந்த ஒட்டுண்ணிகள் எப்படி அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இரத்த கழிச்சல் மாதிரி இருக்கும் கோழிங்க. அதாவது அவங்க கழிச்சல் ரத்தமாக போவாங்கங்க. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சோர்வாக இருப்பாங்க. அதுலேயும் அப்புறம் குடல் பாதிப்புகள் இதுகளை வச்சு தான் கழிச்சல் நோயை நீங்கள் ஈஸியாக இது கோழியோட கழிச்சல் நோயின்றதை கண்டுபிடிச்சிக்கலாம்.
தான். அடுத்து வந்து சுவாச தொற்று நோய்கள்ங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சுவாச தொற்று நோய் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம கோழிங்களுக்கு கண்களில், அதாவது ஒரு கண்ணில் மட்டும் நல்லாவே வீக்கம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கண்ணில் நல்லா ஒரு சைடில் அப்படியே வீக்கமாக இருக்கும், ஒரு கண் நார்மலாக இருக்கும். அப்புறம் வந்து மூக்கில் இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் கோழியவோ இல்லை கோழி குஞ்சுகளையோ நீங்கள் உற்று கவனிக்கும் போது அதை நீங்கள் நல்லாவே கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சுவாச கோளாறு தான். இன்னொன்று வந்து என்னென்னா, மூச்சு திணறல் ஏற்படுங்க. அந்த மூச்சு திணறலுமே எப்படின்னா, கோழி குஞ்சுங்க வந்து அவங்களால சாதாரணமாக மூச்சு விட முடியாது. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து கோழிக்கு காலரா. இது வந்து யாராலனா பாக்டீரியாவில் ஏற்படும் தான். கோழியோட காலரா வந்து எப்படின்னா பாக்டீரியாஸ் மூலமாக தான் ஏற்படுங்க. இது வந்து என்ன செய்யும்னா, அந்த கோழி காலரா ஒன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கோழியோட நம்ம வீட்டில் இருக்கிற கோழிங்க, நம்ம ஃபார்மில் இருக்கிறத பூராத்தையுமே காலி பண்ணிடும். இது சரியான ஒரு வைரஸுங்க. இது யாரால் ஏற்படுதுன்னா, ஒட்டுண்ணிகளால் தான் இது ஏற்படுது. இது வந்துச்சுன்னா இது வந்து ஒட்டுண்ணியில் பாக்டீரியாவால் ஏற்படும். இது வந்துச்சுன்னா அதிகமான இறப்புகளை வந்து ஏற்படுத்துங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து சுத்தம் இல்லாத நிலைமையில் தான் வருது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுத்தமாகவே வச்சுக்கணும். அதுக்கான தீர்வுகளும் நான் வீடியோ அடுத்து வந்து அதை வந்து எப்படி தடுக்கும் முறையில் நான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த ஐடியாஸ் வந்து வருங்க. அடுத்து வந்து மார்க்ஸ் நோய். இது வந்து வைரஸ்ஸு. இது வந்து ஒரு வைரஸ் தாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா, கோழிக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், கட்டிகள் மாதிரியே ஏற்படும். அப்புறம் வந்து அவங்க நடக்கும்போது அப்படியே கால் தயங்கி தயங்கி நடப்பாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து பக்கவாதத்தை உண்டாக்கும். இதனால அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படலாட்டாலும் கோழி குஞ்சுகள் வந்து கோழிகளோ கொஞ்ச நாள் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு திடீர்னு இறந்துருவாங்க. அதனால் இந்த நோயுமே வராமல் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஒரு வகையான வைரஸ். இது வந்து இப்போ ஒரு கோழி வந்து நீங்கள் அடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 14 பேரில் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா, அந்த 14 பேர்த்தையுமே இது ஈஸியாக வந்து பரவுறதுக்கான ஒரு வைரஸ் இது. அதனால் இதையுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த வைரஸ் வராத மாதிரியும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து சல்மோனைஸ் அது வந்து ஒரு நோய்ங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுப்போக்காக இருக்கும். கோழி வந்து வேகமாகவே என்னதுன்னா, அதிகமான உடல் எடை வந்து அவங்களுக்கு குறைஞ்சு அதுவும் இறந்து போயிடுவாங்க. அதனால இதுவும் வந்து ஒரு பயங்கரமான நோய் தான். இதுக்கான தீர்வுகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படிலாம் தடுக்கிறது அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து இதுக்கான தடுப்பு முறை. இப்போ வந்து நான் வந்து ஒரு கோழி வளர்க்கிறது எப்படி நம்ம வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டோன்னா, அதுக்கான தடுப்பூசிகள் நம்ம கரெக்டாக போடணுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ராணிக்கெட் தடுப்பூசி. இப்போ வந்து உங்கள் ராணிக்கெட் தடுப்பூசி வந்து 0லேருந்து, அதாவது ஒரு கோழி குஞ்சியோ இல்லை உங்கள் கோழி குஞ்சு பிறந்து கரெக்டாக 7 நாளில் இந்த ராணிக்கெட் தடுப்பூசியை நீங்கள் போட்டே ஆகணும். F1 வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த F1 வேக்சினை நீங்கள் வந்து உங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு, அதாவது 0லேருந்து 7 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கையில் அதை நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்ந்த நிலைமை, அதாவது காலை இல்லது மாலை, அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு வரணுங்க. 2வது, அதை நீங்கள் குடிக்கிறதுனால நம்மளுக்கு சரியான அந்த ராணிக்கேட்லேருந்து நம்ம கோழிகளை காப்பாற்ற முடியும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரம் ரொம்ப முக்கியங்க. சுகாதாரம்னா நம்ம கூண்டுகளை வந்து தினமுமே அவங்களுக்கு நம்ம சுத்தம் செய்து கொடுக்கணும். அப்படி சுத்தம் செய்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் இவங்க வராமல் இருப்பாங்க. இவங்க வரலானாலே நம்மளுக்கு பொதுவாகவே அதாவது கோழி குஞ்சுகளோட இறப்புகள் கம்மியாகி நம்ம நல்லாவே கோழி குஞ்சுகளை வளர்க்க முடியும். அடுத்து வந்து தீவனம் மற்றும் நீருங்க. சுத்தமான குடிநீர் கொடுக்கணும். சுத்தமான குடிநீரை நீங்கள் கொடுக்கையில் அடிக்கடி தண்ணியை மாற்றணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ட்ரிங்கர் அண்ட் ஃபீடர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்லேயே நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கையில் கண்டிப்பாக உங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு அதில் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்க முடியுங்க. இப்போ நீங்கள் வந்து சாதாரண ஒரு சான் சட்டியில் இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா, அவங்க எச்சத்தை எப்படியும் அதில் விடுவாங்க. ஒட்டுண்ணிகள், பாக்டீரியா,
அப்புறம் வைரஸ். இதை வந்து அடுத்த கோழிங்க வந்து நம்ம குடிக்கையில் ஈஸியாகவே அவங்களுக்கு இது உள்ளக்க அவங்க 3 பேரும் போய் பல வகையான நோய்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் குடிநீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு 45 நாளைக்கு உள்ள குஞ்சுங்களுக்கு சுடுதண்ணீரை காய்ச்சி ஆற வச்சு இல்லாட்டா இளஞ்சூட்டில் கூட கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணியை நீங்கள் கரெக்டான முறையில் கொடுங்க. ட்ரிங்கர் அண்ட் ஃபீடர் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கங்க. அடுத்து தரமான தீவனம் கொடுங்க. தரமான தீவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி, கம்பு, சோளம் இதுகளை கொடுக்கறது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ என்ன கொடுக்கணுன்னா பச்சை தானியம், அதாவது பச்சை வகையானது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, புல் பூச்சிகள், கரையான், கருவாட்டு பொருட்கள், இந்த கருவாடு சின்ன சின்ன கருவாடு அந்த மாதிரி கொடுக்கறது. அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கையிலையும் இப்போ பொதுவாக உங்கள் கோழி வந்து ஒன்று முட்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கோழிகளுக்கு அதிகமான கால்சியம் நிறைந்த பொருட்களை நீங்கள் கொடுக்கணுங்க. அந்த கால்சியம் நிறைந்த பொருட்களை நீங்கள் கொடுக்கையில் உங்கள் முட்டை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா கருக்கூடும். நான் இப்போ நீங்கள் அடை வைக்கிறதுமே 100% நல்ல ரிசல்ட்டில் கோழியோட முட்டை வந்து பொரிக்கும். அந்த குஞ்சுகளோட உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ வந்து ரேஷன் அரிசியை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நீங்கள் கோழிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரேஷன் அரிசியை எடுத்தோன்னே தூவிடாதீங்க. என்னென்னா இப்போ காலையில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த மாதிரி போட்டு முடிஞ்சால் நீங்கள் வேக வச்சு கூட கொடுக்கலாம். இப்போ வந்து பச்சை தீவனங்கள்லாம் இருக்கும்ல, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், அப்புறம் வந்து நீங்கள் வந்து வெந்தயக்கீரை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கையில் உங்கள் கோழிக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள் ஏற்பட்டு அதாவது நம்மளோட கோழிகள் வேகமாக ஆரோக்கியமாக நல்ல முறையில் நீங்கள் வளர்க்குறத பார்க்க முடியுங்க. அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு நல்ல தீவனத்தை மட்டும் கொடுங்க. தண்ணியை கரெக்டான முறையில் நீங்கள் கொடுங்க. அப்பப்போ தண்ணியை மாற்றினீங்கனாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவோங்க. இப்போ நீங்கள் தீவனம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா இது முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் கோழிங்களுக்கு தீவனம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா தீவனமே இப்போ ஒரு கம்பெனியில் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியில் வாங்கியே கொடுத்துட்டு வாங்க. இடையில மாற்றுறது அப்படி பண்ணுறையில் கண்டிப்பாக கோழி குஞ்சுங்களுக்கு முடியாமல் வரும். கால்சியம் குறைபாடு முக்கியமாக வருங்க. ஏன்னா ஒரு தீவனத்துக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று யாருன்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு இப்போ முடியாமல் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி வந்து தனிமைப்படுத்திட்டு அவங்கள வந்து வளங்க. நீங்கள் வந்து தனிமைப்படுத்தி வளங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வந்து கோழிகளை தடுக்கும் முறைன்னு சொன்னேன். முதல்ல வந்து கரெக்டான தடுப்பூசிகளை கரெக்டாக போட்டுருங்க. 2வது சுகாதாரங்க, கூண்டுங்களை கரெக்டாக கொடுத்துருங்க. 3வது வந்து தண்ணீர் வந்து சுகாதாரமான தண்ணீர் கொடுக்கணும். அசுத்தமான தண்ணி கொடுத்துடாதீங்க. தீவனம் வந்து கரெக்டான சத்து நிறைந்த தீவனத்தை கொடுங்கங்க. 4வது வந்து தனிமைப்படுத்திடுங்க. யாருக்கு முடியலையோ அவங்கள தனிமைப்படுத்திடுங்க. அப்புறம் அதிகமாக அவங்கள வந்து வெளி மேய்ச்சலுக்கு விடுங்கங்க. வெளி மேய்ச்சலுக்கு விடையில் நம்ம கோழிங்க நல்லாவே வளரும். அதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையுமே க்ளீனாக கொடுங்க. அவங்களுக்கு அதிகப்படியான சுத்தம் இருக்கும்போது நம்ம கோழிகள் ஆரோக்கியமாக வளர்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். அப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வாட்ச் பண்ணும்போது ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க.